Take running. சாரி, நான் பாட்டெல்லாம் பாட போறது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பனி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்குது. அந்த சிம்பனியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கதை அல்லது ஒரு சம்பவத்தை இசை வடிவத்தில் எடுத்துரைக்கிறதுக்கு ஒரு பெயர் தான் சிம்பனி அப்படின்னு சொல்லிடலாம். இதை சிம்பிளாக வந்து ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு கூட சொல்லலாம். உலகத்தில் பல வகையான ஆர்கெஸ்ட்ரா இருக்கு. அதுல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சாம்பர் ஆர்கெஸ்ட்ரா, இன்னொன்னு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா பத்தி தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். அதாவது 16ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இசையும் பாடலும் கலந்துதான் இருந்துச்சு. யாராலையும் இசைய தனியா பிரித்து கேட்க முடியல. அதனால இசையின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்காக இசையை மட்டும் தனியா கேட்கறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த சிம்பனி. இந்த சிம்பனி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனது வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் ஹைடன் அப்படிங்கிறத தான் உருவாக்குனாரு. அவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் சிம்பனி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் 100க்கும் மேற்பட்ட சிம்பனி இசை நிகழ்ச்சிகளை வந்து நடத்தி இருக்கிறாரு. ஒரு இசை வடிவம் எப்பொழுது சிம்பனி என அழைக்கப்படுகிறது, ஒரு சிம்பனில எத்தனை இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது, ஒரு சிம்பனில எத்தனை இசை கலைஞர்கள் வந்து பங்கு பெறுவாங்க, ஒரு சிம்பனி எவ்வளவு நேரம் இசைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத அடுத்து பார்ப்போம். ஒரு சிம்பனி குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது இசைக்கப்பட வேண்டும். 18 இருந்து 24 இசை கருவிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். 80 முதல் 120 வரை இசை கலைஞர்கள் வந்து பங்கு பெற வேண்டும். இந்த எண்ணிக்கையில ஒண்ணு குறைஞ்சா கூட அதை வந்து சிம்பனி ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்ல மாட்டாங்க. அது மாறா சாம்பர் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பொது ஒரு சிம்பனியை 4 பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. அந்த 4 பகுதிகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது த ஸ்லோ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது த டான்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது அண்ட் இம்ப்ரெசிவ் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த 4 பகுதிகளா இசை அமைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சிம்பனி. இந்த 4 பகுதிகளை உருவாக்குறதுக்கு தான் குறைந்தது 20 நிமிடங்களாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த சிம்பனி ஒரு ஸ்டுடியோக்குள்ள ஒரு ரெக்கார்ட் பண்ணி வெளியிடக்கூடாது. மாறா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறந்த வெளி அரங்கத்துல பார்வையாளர்களுக்கு முன்னாடி 80 கலைஞர்களுக்கு மேற்பட்ட அந்த கலைஞர்கள் அவங்களுடைய இசைக்கருவிகளை பார்வையாளர்கள் முன்னாடி இசையமைத்து வெளியிடக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சிம்பனி. இவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த சிம்பனிய ரீசெண்டா இளையராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலியன்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே லண்டன்ல நடத்தி முடிச்சிருக்கிறாரு.